நீங்கள் சொல்கிற அனைத்து விடயங்களை நாங்கள் ஒன்று சேர்த்து பார்க்கிற பொழுது ஒரு ஆயுத போராட்டம் இருந்திருக்கலாமோ, நாங்களும் தொடர்ந்து ஆயுத போராட்டத்தில் இருந்திருக்கலாமோ என்றொரு எண்ணப்பாட்டை விதைத்திருந்தீர்கள். ஒருவேளை விடுதலை புலிகள் அமைப்பு மட்டும் இருந்திருந்தால் இப்போது தமிழர்களுடைய என்னவாக இருந்திருக்கும்? இல்லை, அது ஓரளவுக்காவது சிங்கள தேசம் பயம் கொண்டிருக்கு. இப்போ ஆயுத போராட்டத்தின் ஊடாக என்ன நடக்கும்னா அரசியல் தீர்வுக்கு கொண்டு வந்து மேசையில் இருக்க வைக்கிறது தான் அந்த ஆயுத போராட்டத்தினுடைய தன்மை. அரசியல் அரசியல் தீர்வுக்கு கொண்டு வந்து சம்பந்தப்பட்டவர்களை இருக்க வைப்பது தான் ஆயுத போராட்டத்தின் தன்மை. அப்படியான ஒரு நிலைப்பாடு விடுதலை புலிகள் இருக்கைக்குள்ள அது இருந்தது. பாராளுமன்றத்தில் கூட எங்களை பார்த்து மரியாதை செய்கின்ற வாய்ப்புகளும் நிறைய இருந்தது இந்த ஆயுத போராட்டத்தின் தன்மை. ஆனால் இப்பொழுது அந்த ஆயுத போராட்டம் தொடர்ந்து இருக்குமாக இருந்தால் இன்றைக்கு நிலவரங்கள் கணக்க மாறி இருக்கும். இந்த அகபரிப்பு நிலங்கள் இதெல்லாம் நான் நினைக்கல நடந்திருக்கவே முடியாது. ஏன் உங்களால் அதனை தொடர முடியாமல் போனது? இல்லை, என்னண்டா எங்களோட ஒரு பிரச்சனை என்னண்டா, இந்திய இலங்கை ஒப்பந்தம் வந்தது பிறகு நாங்கள் ஆயுதங்களை ஒப்படைத்து அரசியலுக்கு வர வேண்டிய ஒரு காரியம் இருந்தது. இந்த எங்களோட சகோதர படுகொலைகள், விடுதலை புலிகளுக்கும் எங்களுக்கும் நடந்த சகோதர படுகொலையும் நாங்கள் என்ன நினைச்சோம்னா, தொடர்ந்தும் இந்த துப்பாக்கி வச்சு 2 பேரும் நாங்கள் அடிபடுவதை விட ஆயுத போராட்டத்தில் அவர்கள் மெய்நோங்கி இருக்கைக்குள்ள எங்களோட இளைஞர்களை அரசியலுக்கு கொண்டு வந்து அவர்களுடைய வாழ்க்கையை கொண்டு செலுத்துவதற்கான ஒரு நிலைப்பாடாகத்தான் நாங்கள் கொள்ள வேண்டியிருந்தது. இந்திய இலங்கை ஒப்பந்தம் அந்த காலப்பகுதி அந்த இயக்கங்களுக்கு இடையில் இந்த ஈகோவா காரணம்? நான் பெரியவரா நீ பெரியவன் என்ற பிரச்சனையா, அல்லது விடுதலை புலிகள் கை ஓங்க வேண்டும் என்ற விடுதலைப்பினுடைய தன்னிட்ட? இல்லை, அது எனக்கு சொல்ல தெரியலை இப்போ. ஆனால் அது இருந்திருக்கக்கூடாது. இப்போ நான் பெரியவன் அந்த ஆயுத போராட்டத்தில் இப்பொழுதும் மக்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பண்ட உருவாக்கம் மக்கள் அதை பெரிவாக ஆதரித்தார்கள். அதே போல் அந்த ஆயுத போராட்டம் இந்த சகோதர சண்டைக்கு பிறகு நாங்கள் எல்லாம் மீண்டும் விடுதலை புலிகளோடு ஒற்றுமையாக செயல்படுகின்ற தன்மையை நாங்கள் கையாண்டோம். ஆனால் அது என்ன நோக்கம் என்றது அதை கண்டுபிடிக்க இல்லாமல் இருக்குது இன்னமும். ஆனால் அது ஒரு உண்மையில் எங்களுடைய நாங்கள்லாம் உண்டாயிருந்து ஒவ்வொரு பக்கமும் ஒவ்வொரு ஆயுத இயக்கங்களை ஒவ்வொரு இடத்திலும் விட்டு நீங்களே பார்த்து கொள்ளுங்கள் என்று விட்டிருந்தால் பேசி இன்றைக்கு ஈழம் ஒரு கனவு என்பதை விட நிஜமாக வந்துடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் அது ஒரு சாபக்கேடு தான். அந்த சாபக்கேடு இப்பொழுதும் தொடர்கிறது என்னென்றால் எங்களுடைய அரசியல் தலைவர்கள் கூட ஒற்றுமையாக வருகிற சூழல் தெரியவில்லை. இது ஈகோ என்று நான் சொல்வேன். அரசியல் தலைவர்கள் தாங்கள் இந்த மக்களுடைய விடுதலை, மக்களுக்காக குரல் கொடுக்கிறோம், மக்களுக்காக செயல்படுகிறோம் என்று சொல்லுகிற அரசியல் தலைவர்கள் அது உதட்டளவுலாம் பேசலாம். நான் எல்லாரையும் சொல்லல. ஆனால் உண்மையில் நாங்கள் எல்லாரும் ஒன்றாண்டுண்டா. உதாரணத்துக்கு இந்திய தலைவர்கள், இந்திய அரசு தலைவர்கள் வருகின்ற போதெல்லாம் தமிழ் அரசியல் கட்சிகளை சந்திப்பதுண்டு. இந்த 2 இப்போ வெளிவாரத்துறை அமைச்சரும் வந்து போனார், அதை விட நிதியமைச்சர் வந்து போனார். எங்களுடைய தமிழ் கட்சிகளை யாரும் சந்திக்கவில்லை. அதுக்கான காரணம் என்னென்னா, நான் அப்படித்தான் பார்க்குறேன். யாரை பார்ப்பது? ஒருவரை பார்த்தால் எங்களை பார்க்கல, உங்களை பார்க்கலன்னு. அவர்களும் எங்களிடம் சொல்லுகின்ற கருத்து என்றால், இப்போ வெளிவாரத்துறை ஜெயசங்கர் வருகின்ற போது சொல்லுகின்ற கருத்து என்னென்னா, நீங்கள்லாம் ஒற்றுமையாக வாங்க, அப்போதான் எங்களுக்கு பலம். இப்போ ஒற்றுமையாக இல்லை என்றால் பிரித்தாளுகிற தந்திரங்களை இலங்கை அரசாங்கம் அழகாக செய்யும். மற்றது ஒற்றுமையாக இல்லை என்றால், இப்போ அண்மையில் கூட ஜனாதிபதி ஒரு கருத்தை சொன்னார், நீங்கள் ஒற்றுமையாக வாங்க, அரசியல் தீர்வு நாங்கள் சேர்ந்து போய் கேட்டுடலாம். அது எங்களை பார்த்து ஏளனம் செய்கின்ற இவர்கள் வரமாட்டார்கள்.
ஒருபோதும் வரமாட்டார். ஒருபோதும் வரமாட்டார்கள். ஆகவே என்ன ஒரு அரசியல் தீர்வு என்பது அது பேச்சளவில் இருந்தால் போதும் என்ற நினைக்கின்ற அளவிற்கு எங்களுடைய ஒற்றுமை ஒரு கேலிக்கூத்தாக பார்க்கப்படுகிறது. கேட்டால் சர்வதேசத்திடம் சொல்லிவிட முடியும், அவர்களுக்கிடையில் ஒற்றுமை இல்லை, ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கோரிக்கையை முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள், இதை எப்படி நிறைவேற்ற? அது உண்மை இல்லை. அதெல்லாம் ஒரு 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 தட்டி கழிக்கிற வாய்ப்புகளை நாங்களும் உள்நாட்டிலே சேர்ந்து கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ இனி வரும் காலங்களில் நாங்கள் இதில் ஒற்றுமையை கருத்தில் கொள்ளையிலண்டா மக்களும் எங்களோட நிற்க மாட்டாங்க. ஏனெண்டா மக்கள் அதைத்தான் விரும்புகிறாங்க, ஒற்றுமையாக இருக்கணும், ஒற்றுமையாக இருந்து குரல் கொடுக்கணும், ஒற்றுமையாக இருந்து எங்களுடைய பிரச்சனையை தீர்க்கணும் என்று தான் மக்களுடைய அபிலாஷைகள். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆயுத போராட்டம் முடிஞ்ச பிறகு 22 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அப்பொழுது இருந்தார்கள். ஆயுத போராட்டம் இருந்து கொண்டிருக்கிறது. அதுபோல் தமிழ் தேசிய கூட்டமைப்பு 19 அப்படித்தான் வந்து கொண்டிருது. ஆனால் மக்கள் அப்பையும் ஒற்றுமையாக அந்த ஒற்றுமைக்கு தான் வாக்களித்தார்கள். கடைசியாக எங்களுக்குள்ள ஒற்றுமை இல்லைன்றோன்னு இப்போ 10 வந்துருக்கு. மக்களுக்கு சலிப்பு கொண்டிருக்கிறார்கள்னா இவங்க என்ன உள்ளுக்குள்ளேயே அடிபடுறாங்க. ஆனால் மக்கள் என்னென்னா அந்த சலிப்போட என்ன செய்தாங்கண்டா வடகிழக்கில் தமிழர்களைத்தான் தெரிவு செய்தார்கள். பெரும்பான்மை கட்சிகளை சார்ந்த 1-2 பேரை தவிர மற்ற தெரிவு செய்யப்பட்டவர்கள் தமிழர்களாகத்தான் இருந்தார். இப்போ அது மக்கள் அந்த தெளிவாக இருக்கிறார். ஆகவே அவர்கள் ஒற்றுமையை தான் விரும்புகிறார். அவை நாங்கள் சும்மா ஒற்றுமை என்று சொல்லிக்கொண்டு மக்களுடைய விடுதலை என்று பேசிக்கொண்டு தனித்தனியே செயல்படுவோமா இருந்தால் ஆட்சியாளர்களும் இதை பயன்படுத்துவார்கள். ஆட்சியாளர்களும் பிரித்தாளுகின்ற தந்திரங்களை மேற்கொள்வார்கள். மக்கள் சலிப்படைஞ்சு என்ன செய்கிற ஒரு சூழல் என்ற ஒரு நிலை வருகிற போது அவர்களும் ஒன்று வாக்களிக்க மாட்டார்கள், அல்லது சரி ஏதோ போகட்டும் என்று பெரும்பான்மை பக்கம் சாருகின்ற எங்களை பழிவாங்க வேண்டும், அரசியல் கட்சிகளை பழிவாங்க வேண்டும், இவர்கள் எங்களுடைய கருத்தை கேட்க மாட்டார்கள் என்று சொல்லுகின்ற அந்த சிந்தனையோடு அவர்கள் மாற்றமடையக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக வர இருக்கிறது.